Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா language across the curriculum தான் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து language and societyல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாசிபிள் கொஷின்ஸ் இருக்குது, எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, write about developing oral வந்து is otherwise called as spoken. okay, so developing oral and written language in classroom. so இந்த question வந்து எப்படி கேட்கலாம்னா developing oral language in classroomனும் கேட்கலாம் and then developing written language in classroomும் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னா, discuss the relationship between language and culture. okay, and then third one is explain the need for understanding the language background of the learner and the methods involved in it. okay, so understanding the language background of the learner ன்றது ஒரு important question தான். and then discuss the role of language in developing the கல்ச்சர் ஆஃப் அ நேச்சர். ஓகே, ஸோ இதில் இருந்தால் வந்து பாசிபிள் கொஷின்ஸ், எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாசிபிள் கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட்ல இந்த கொஷின்ஸ் அதான் இருக்க முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சினாப்சிஸில் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மீனிங் ஆஃப் அ லாங்குவேஜ். ஸோ எந்த கொஷின் எடுத்தாலுமே நம்ம வந்து அதோட பேசிக் வந்து நம்ம கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் அ மீனிங் ஆஃப் கல்ச்சர். ஸோ கல்ச்சர்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பார்த்துரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் ஆஃப் அ லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லாங்குவேஜ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக். ஓகே, ஸோ லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட, நம்ம நினைக்கிற விஷயத்தை ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோன்னா அதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் என்னது, லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ் on feelings by speaking, writing and then making signs, sounds, gesture or marks in a way they can be understood. okay, அவங்களுக்கு புரியுற மாதிரி we have to communicate through language or making a signs or sounds. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாங்குவேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஷேர்டு செட் ஆஃப் வேர்பல் கோட்ஸ். ஸோ லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு ஷேர்டு செட் ஆஃப் வேர்பல் கோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு சில லாங்குவேஜஸ் நான் சொல்லியிருக்கேன், தமிழ், அரபிக், ஹிந்தி, தெலுங்கு, இது எல்லாமே லாங்குவேஜஸ் தான். ஓகே, ஸோ லாங்குவேஜ் இஸ் எசென்ஷியல் அ மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ லாங்குவேஜ்ன்றது ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இட் இஸ் மஸ்ட். கரெக்ட். ஸோ அமாங் தி மெம்பர்ஸ் ஆஃப் அ சொசைட்டி, ஒரு சொசைட்டியில் நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, வி நீட் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட். கரெக்ட். ஸோ வித்தவுட் யூஸிங் லாங்குவேஜ் டிஸ்கஷன் cannot takes place. ஸோ லாங்குவேஜ் இல்லைன்னா டிஸ்கஷன் நடக்காது. கரெக்டாக. ஸோ cluster of sounds is called a words. ஸோ ஒரு சவுண்ட் லைக் ஏ, பி, சி, டி அதெல்லாமே ஒரு விதமான சவுண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கிளஸ்டர் பண்ணுறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து கிளஸ்டர் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸ். ஸோ சவுண்ட்ஸ் எல்லாமே வேர்ட்ஸ் வந்து ஒரு கிளஸ்டராக இருந்துச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ த ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் டிஃப்ரென்ஷியேட் மேன் ஃப்ரம் அனிமல் இஸ் தட் மேன் அலோன் ஹேஸ் தி லாங்குவேஜ் எபிலிட்டி. ஸோ மேனுக்கும் அனிமலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஓகே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ இந்த லாங்குவேஜ் தான் வந்து ஒரு அனிமல் மேனுன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. எதனாலனா அனிமல் வந்து ஒன்லி சவுண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அது கிரியேட் பண்ணும், அது வந்து சவுண்டால் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ணும். பட் மேன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அது மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதனால தான் மேன் அண்ட் அனிமல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது இந்த லாங்குவேஜால். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து மீனிங் ஆஃப் லாங்குவேஜ். அது நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க. கரெக்ட். ஸோ அந்த தான் ஒரு லாங்குவேஜ் வந்து கலெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் நான் வந்து இங்கே ஒரு இமேஜாக கொடுத்துருக்கேன். இப்போ ஹாய்ன்றது ஒரு நாட்டில் ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு நாட்டில் ஹெலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து சியாவ். ஸோ அது மாதிரி வந்து ஒரு நாட்டிலையும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். இப்போ ஹைன்றது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அவங்கவுங்க லாங்குவேஜில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா
கல்ச்சர்னா இப்போ நான் வந்து சொன்னது லாங்குவேஜ்னால் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கல்ச்சர் வந்து இட்ஸ் அ சிம்பாலிக் கம்யூனிகேஷன். ஸோ சிம்பாலிக் கம்யூனிகேஷன்றது வந்து ஒரு கல்ச்சர். இட்ஸ் சிம்பிள்ஸ் இன்க்ளூட் அ குரூப் ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட்ஸ், வேல்யூ அண்ட் மோட்டிவ்ஸ். ஸோ ஒருத்தருடைய ஸ்கில்ஸ், ஒருத்தருடைய நாலேஜ் எல்லாமே நம்ம வந்து கல்ச்சராக தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, ஸோ இன் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி டிஃபைன்ஸ் கல்ச்சர். ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் வந்து கல்ச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, கல்ச்சர் அஸ் கஸ்டம், சிவிலைசேஷன், அச்சீவ்மெண்ட் அண்ட் கிரியேஷன் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ லிவ்ட் இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ஓகே, ஸோ ஒரு கல்ச்சர்ன்றது வந்து நம்ம வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒருத்தர் வாழ்ந்த கல்ச்சரை நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து என்னென்னா, யார் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய கல்ச்சர்ஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் எனி திங் தட் கேன் பி கம்யூனிகேட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். ஸோ ஒரு கல்ச்சர்ன்றது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அப்படியே வந்து நம்ம வந்து காப்பி அடிப்போம். லைக் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், ஒரு கல்ச்சர் வைஸாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ culture of people in their social heritage which includes so culture of people ஒரு social heritageல என்னென்ன வந்து இருந்தது, என்னென்ன வந்து கல்ச்சர் வைஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நாலேஜ், பிலீஃப், ஒருத்தருடைய நம்பிக்கை எல்லாமே நம்ம வந்து கல்ச்சராக தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஆர்ட், morals, laws, techniques of food preparation, fabrication of tools and equipments and uses and modes of communication எல்லாமே நம்ம வந்து கல்ச்சராக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ கல்ச்சர்னால் என்னன்னு பார்த்தோன்னா ஒருத்தருடைய கலாச்சாரம். ஸோ கலாச்சாரம் பற்றி சொல்கிறது தான் வந்து கல்ச்சர். கல்ச்சரோட மீனிங் வந்து தமிழில் என்னென்னு பார்த்தோன்னா கலாச்சாரம். ஓகே, ஸோ வந்து கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் எனி திங் தட் கேன் கம்யூனிகேட் ஃப்ரம் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனில் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, நாலேஜ், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வந்து ஆர்ட்டில் எப்படி வந்துச்சு, லைக் அவங்க வந்து எப்படி வந்து கல்ச்சர் வைஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், கலாச்சாரமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் மாரல்ஸ், லாஸ் எல்லாமே கல்ச்சரல் வைஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கல்ச்சர் இஸ் தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள். தட் இஸ் கல்ச்சர் இன்க்ளூட்ஸ் நார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட், வேல்யூஸ், பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், லைஃப் ஸ்டைல் எக்ஸெட்ரா. ஸோ கல்ச்சர்ன்றது வந்து அப்போ அந்த காலத்துலலாம் ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிட்டே வருதுல்ல. ஸோ அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து கலாச்சாரம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ தட் இஸ் கல்ச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், வேல்யூஸ் அண்ட் தென் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ த வேர்ட் கல்ச்சர் ரிஃபர்ஸ் டு ஆல் ஐடியாஸ் அண்ட் அசம்ஷன் அபவுட் தி நேச்சர் அண்ட் பீப்புள். ஸோ இந்த கல்ச்சர்ன்றது என்னென்னா ஒருத்தருடைய ஐடியாஸ் அண்ட் தென் ஒருத்தருடைய நம்பிக்கை எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கல்ச்சர் மூலியமாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கலாச்சாரமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பீப்புளோட கல்ச்சர் அண்ட் தென் நேச்சர் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கல்ச்சரோட மீனிங். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து இப்போ நம்ம கல்ச்சர்லேருந்து நம்ம என்னென்ன வந்து கலாச்சாரமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லைக் மெடிக்கல் கியூர், லாங்குவேஜஸ் அண்ட் தென் ரிலீஜியன்லாம் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு ரிலீஜன் இல்லையா. ஸோ எல்லாமே நம்ம வந்து அந்த கலாச்சாரமாக நம்ம வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் சைல்டு ரீரிங் மெத்தட்ஸ், எப்படி வந்து சைல்டை வளர்க்குறது, அண்ட் தென் ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி வந்தது, நம்ம வந்து அப்படியே அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கல்ச்சராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஃபோக் ஆர்ட், செலிப்ரேஷன். ஸோ செலிப்ரேஷன்லாம் எப்படி வந்துச்சு, லைக் நம்ம வந்து முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனது தான் நம்ம கலாச்சாரமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் செலிப்ரேஷன், ஜோக்ஸ், மேனர்ஸ், க்ளோத்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் ஒர்க்கிங் ஷெடியூல்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆர் ரிலேட்டட் அண்ட் டிபெண்ட் டு ஈச்சர். ஸோ லாங்குவேஜும் கல்ச்சரும் போது வந்து ரெண்டுமே வந்து டிபெண்ட் ஆன் நேச்சர். இப்போ நம்ம ஒரு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து தேவையானது லாங்குவேஜ். நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கல்ச்சரை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் போய் ஒருத்தவங்கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் போய் கேட்குறீங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் என்னது, லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் இல்லைன்னா நம்மளால் அந்த கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ லாங்குவேஜ் இஸ் ஃபார்ம்டு பை கல்ச்சர். ஸோ லாங்குவேஜ்ன்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு, நம்ம கல்ச்சர் மூலியமாக தான் நம்மளுக்கு லாங்குவேஜே ஃபார்ம் ஆச்சு. வைல் கல்ச்சர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இம்பேக்டட் பை
language. Without language culture cannot be completely acquired. ஸோ லாங்குவேஜ் இல்லைனா நம்மளால் கல்ச்சர் வந்து கம்ப்ளீட்டாக அக்வைர் பண்ணியிருந்திருக்க முடியாது. வித்தவுட் கல்ச்சர் இல்லைனா லாங்குவேஜே வந்து வந்திருக்காது. ஓகே, ஸோ வித்தவுட் கல்ச்சர் லாங்குவேஜ் cannot be existed. ஸோ லாங்குவேஜும் கல்ச்சர் அண்ட் தென் ஐடென்டிட்டின்றது வந்து இப்போ லாங்குவேஜும் கல்ச்சரும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா இப்போ வந்து லாங்குவேஜுன்னும் போது எல்லாருமே காமனாக இப்போது தமிழ் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வந்து ஒரு மாதிரியான லாங்குவேஜ் தமிழ் பேசுவாங்க. அதே மதுரை அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மதுரையிலேருந்து வந்து அவங்க ஸ்லாங்கில் தமிழில் பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து எதனால் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவங்க கல்ச்சர் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். அவங்க அந்த ஒன்ஸ் அந்த ஸ்லாங் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்களுடைய ஐடென்டிட்டியை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கல்ச்சரோ லாங்குவேஜோ வச்சு நம்மளால் ஈஸியாக அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இந்த டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் மேக்ஸ் அ லிவிங் ஆர்கானிசம். ஸோ லாங்குவேஜும் கல்ச்சருன்றது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸாக க்ரியேட் ஆகுது. எதனால் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ஒரு ஃப்ளெஷ். ஓகே, அண்ட் தென் கல்ச்சர்ன்றது வந்து பிளட். வித்தவுட் கல்ச்சர் லாங்குவேஜ் வுட் பி டெட். ஸோ கல்ச்சர் இல்லைனா லாங்குவேஜ் வந்து செத்துரும். வித்தவுட் லாங்குவேஜ் இல்லைனா கல்ச்சருக்கு வந்து ஷேப்பே வந்திருக்காது. ஓகே, இப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரவுன் ஆத்தர் அவர். ஸோ அவர் தான் வந்து இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் பற்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் cannot exist without each other. ஸோ லாங்குவேஜும் கல்ச்சரும் வந்து ரெண்டும் வந்து cannot exist without, ரெண்டும் இல்லாமல் இருக்காது. எப்பவுமே ரெண்டுமே லாங்குவேஜ் இருந்தால் கல்ச்சர் இருக்கும், கல்ச்சர் இருந்தால் லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கல்ச்சர். லாங்குவேஜ்ன்றது ஒரு பார்ட், கல்ச்சரில் ஒரு பார்ட் தான் வந்து லாங்குவேஜ். அண்ட் தட் கல்ச்சர் பிளேஸ் அ கல்ச்சர்ன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது லாங்குவேஜில். ஓகே, ஸோ எ டெய்லி வே ஆஃப் லைஃப், வே ஆஃப் ஹவு பீப்புள் லிவ், ஈட், greet, dress, address, sing, act, all we learn from culture through language. ஸோ இந்த எப்படி சாப்பிட்ணும், எப்படி வாழணும், எப்படி ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி வந்து ஒருத்தவங்களை அட்ரஸ் பண்ணணும், எப்படி பாடணும், எப்படி ஆக்ட் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து எப்படி கற்றுக்குறோம், ஒரு கல்ச்சரில் தான் கற்றுக்குறோம். எப்படி வந்து அந்த கல்ச்சரை கற்றுக்குறோன்னா லாங்குவேஜ் வச்சு தான் நம்மளால கற்றுக்க முடியும். வித்தவுட் லாங்குவேஜ் வி காண்ட் லேர்ன் தி கல்ச்சர். ஓகே, ஸோ நம்மளால் லாங்குவேஜ் இல்லைனா நம்ம வந்து கல்ச்சரை வந்து படிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. கரெக்ட். ஸோ லாங்குவேஜ் இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ் பை விச் ஹியூமன்ஸ் கேன் கிரியேட்டட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நோவல் சென்டென்ஸ். ஸோ லாங்குவேஜ்ன்றது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிராமராக நம்ம வந்து அது வந்து ஒரு சில கிராமர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி தமிழ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது தெரிஞ்சால் மட்டுமே நம்மளால் வந்து சென்டென்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு. Okay, so culture literacy is necessary in order to understand the language being used. So culture literacy ன்றது வந்து ஒரு necessary thing. நம்ம வந்து in order to understand the language being used. Language helps to sustain culture and culture ties. And then even among people who spoke the same language, their view may be understood differently through their tone and changing facial expression. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்க லாங்குவேஜை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள எந்த இடத்துல. கல்ச்சர் இட் டிஃபைன்ஸ் லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் ஷேப்ஸ் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் வந்து லாங்குவேஜ் டிஃபைன் பண்ண அந்த லாங்குவேஜ் தான் வந்து ஒரு கல்ச்சரை ஷேப் பண்ணிவிடுது. ஓகே, language is a symbol of culture and personal identity. ஸோ லாங்குவேஜ்ன்றது வந்து இட் இஸ் அ symbol of culture. ஓகே, ஒரு கல்ச்சரோட சிம்பிள் தான் வந்து லாங்குவேஜ் அண்டு பர்சனல் ஐடென்டிட்டி. அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா கல்ச்சர் குரூப்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு வைட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் கல்ச்சர் ஷேர்ட். Language is the medium through which individual transmit culture from one generation to another generation. ஸோ லாங்குவேஜ்ன்றது ஒரு மீடியம். அது வந்து ஒரு கல்ச்சருடைய எல்லா திங்ஸையும் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷன், ஒரு கல்ச்சரில் நம்ம கலாச்சாரமாக என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே நம்ம கற்றுக்கிறது எல்லாமே ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது எதனால அப்படின்னா லாங்குவேஜ் மட்டும்தான். ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த கல்ச்சர் பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து லாங்குவேஜ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன் பார்த்தோம்னா நெய்தர் கல்ச்சர் நார் லாங்குவேஜ் would exist without the other. ஸோ கல்ச்சர் இல்லைனா லாங்குவேஜ் வந்திருக்காது, லாங்குவேஜ் இல்லைனா கல்ச்சர் இருந்திருக்காது. ஓகே, ஸோ அதுதான் ரெண்டுமே வந்து லைக் இன்டர்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். அண்ட் தென் language and culture should be seen as two parts of a circle. ஸோ லாங்குவேஜும் கல்ச்சரும் வந்து நம்ம வந்து ஒரு
ஒரு சர்க்கிளில் 2 பார்ட்ஸாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சைடு லாங்குவேஜ்னால் அந்த சைடு வந்து கல்ச்சராக தான் இருக்க முடியும். இன்செப்பரபிள், அது ரெண்டுமே வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு சர்க்கிள்னால் ஒரு லைக் ரெண்டுமே வந்து இன்டர்டிபெண்டன்ட் வித் ஈச் அதர். அண்ட் தென் constantly changing and complete only when together. ஸோ ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸாமில் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து தெரியும். ஸோ தேங்க்யூ.